அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சில பிரபல ஜோதிடர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சீக்ரெட் முறையை சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஜோதிடருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாதகம் கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்களுடைய லக்னம் ராசி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அவர் எடுத்த உடனேயே உங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்லியிருப்பார். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், கடன் பிரச்சனையாக இருக்கா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கா, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் எப்படி அவர் ஜாதகம் இல்லாமலே கரெக்டாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ளூக்கில் அடித்து விட்றாரு அப்படின்ற டவுட் கூட வரலாம். அது ஃப்ளூக் இல்லைங்க, அதுக்கு சில முறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 முறைகள் சொல்லலாம். ஒன்று பிரசன்னம், அதாவது ஜோதிடருடைய அவர் ஈடுபட்டிருக்க அந்த ஆன்மீகத்தில் அவர் கிடைச்ச அந்த அனுகூலமான பலன்களை வச்சு சொல்கிறது. 2வது, இப்போ நம்முடைய வார நாட்கள் இருக்கு இல்லையா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன். ஸோ அந்த வார நாட்கள் அப்படின்றது ஒவ்வொரு கிரகத்தினுடைய பேர்களில் தான் இருக்கும். ஞாயிறு அப்படின்னா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா நம்முடைய செவ்வாய் கிரகம், புதன்னா புதன் கிரகம், குருனா வியாழ கிரகம், சுக்கிரன்னா வெள்ளி கிரகம், சனினா சனி கிரகம் அப்படின்றது. அதாவது வாரத்தினுடைய இந்த 7 நாட்களுமே ஒரு கிரகம் பேர் தான் வச்சுருக்காங்க. ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்தந்த கிழமைகளில் அந்தந்த கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த கிரகத்தினுடைய பேரையே அந்த கிழமைக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லா கிரகங்களினுடைய தாக்கங்களும் இருக்கும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கிரகங்களினுடைய தாக்கம் பூமி மேலே விழுறது மாறுபடும். அதுதான் ஹோரை அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கி நாள் முழுவதும் வியாழ கிரகத்தினுடைய தாக்கம் பூமியின் மீது இருக்கும். அந்த வியாழக்கிழமையிலையும் காலையில் 6 to 7 ஒரு கிரகத்தினுடைய தாக்கமும், அப்புறம் 7 to 8 ஒரு கிரகத்தினுடைய தாக்கமும், 8 to 9 ஒரு கிரகத்தினுடைய தாக்கமும் இருந்துகிட்ருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோரை அப்படின்னு பேர். நீங்கள் எப்போ அந்த ஜோதிடரை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ முதல் தடவை, அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றத அந்த ஜோதிடர் பார்ப்பார். அன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னா நீங்கள் எந்த ஹோரையில் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பார். அது ஒரு குரு ஹோரை அப்படின்னா அவருடைய பிரசன்ன பலன்களையும் சேர்த்துட்டு தான் உங்ககிட்ட அந்த கொஸ்டினை கேட்பார். அந்த குரு புதன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்வியாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒன்று புதன் அல்லது குரு கிரகத்தினால நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க. இது கிட்டத்தட்ட 95% சரியாக தான் இருக்குது. அதாவது எந்த கிரகத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ அந்த கிழமை அல்லது அந்த ஹோரையில் தான் நம்ம அந்த ஜோதிடரை தொடர்பு கொள்கிறோம் அப்படின்றது. நானும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 90லேருந்து 95% இந்த பலன்கள் ஒத்து. இப்போ வாரக்கிழமைகள் அப்படின்றது 7 தானே இருக்குது, மிச்சம் 2 கிரகங்கள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தினசரி கிழமைகள்லே சொல்லியிருப்பாங்க. ஒன்று ராகு காலம், இன்னொன்று யமகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு காலம் அப்படின்றது ராகுவின் தாக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் ராகு காலத்தில் தான் மேக்ஸிமம் ஒரு ஜோதிடரை தொடர்பு கொள்வீங்க. அதே மாதிரி கேதுவோட தாக்கம் இருந்தது அப்படின்னா யமகண்ட வேலையில் தான் ஒரு ஜோதிடரை தொடர்பு கொள்வீங்க. இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையை வச்சு ப்ளஸ் தன்னுடைய பிரசன்ன ஜோதிட அனுபவத்தை வச்சு தான் ஒரு ஜோதிடர் நீங்கள் ஃபோன் பண்ணின உடனேயே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்றத லிஸ்ட் போட்டுறேன். நன்றி.